வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா 50-60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய அறிவிப்பை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இல்லை தமிழக ரேஷன் அட்டைதாரர்களாக இருக்கட்டும், இந்த மூத்த குடிமக்களாக இருக்கட்டும், என்னென்ன தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கே ரேஷன் பொருட்கள் சென்று வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் இனி எந்தெந்த நாட்களில் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும், புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்களின் நிலை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து முக்கிய அப்டேட்களை அமைச்சர் சக்கரபாணி பார்த்தீங்கன்னா வழங்கியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் கலைஞர் காப்பீடு திட்டத்தில் ரூபாய் 5 லட்சம் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்படுகிறது. தூய்மை பணியாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் தொழிலாளர் நலவாரியத்தில் உறுப்பினராக சேர வேண்டும். இதன் மூலம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பதற்கான உதவித்தொகை, மருத்துவ சிகிச்சைக்கான மேற்கொள்ள பண வசதிகள் வழங்கப்படுகிறது. எனவே நீங்கள் தொழிலாளர் நலவாரியத்தில் உறுப்பினராக சேர வேண்டும் என்றும் அமைச்சர் சக்கரபாணி பார்த்தீங்கன்னா கேட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தில் 1.16 கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். மேலும் தகுதியான நபர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான நபர்களுக்கு 15 நாட்களில் குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதுவரை 20 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் கடந்த 51 மாதங்களில் 3000 நியாய விலை கடைகள் பிரிக்கப்பட்டு புதிதாக முழு நேரம் மற்றும் பகுதி நேர நியாய விலை கடைகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 51 மாதங்களில் 3000 நியாய விலை கடைகள் பார்த்தீங்கன்னா பிரிக்கப்பட்டு அதில் முழு நேரமாக இருக்கட்டும், பகுதி நேர நியாய விலை கடைகள் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மூலயமா தமிழ்நாடு மக்கள் பார்த்தீங்கன்னா பயன்பெறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா 50-60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் மூலிமா பயன்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஒரு புதிய தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது போல் வரது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.